ஒருத்தர் என்னோட கமெண்ட்ல பயங்கரமா திட்டிருந்தான். எதுக்குடா பயங்கரமா திட்டுறான்னு சொல்லி மெசேஜை போய் பார்த்தா 2023 என்கிட்ட சொல்லியிருக்கான், நீங்க தான் ரியல் ஹீரோ, யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு திட்டுறான்னு மெசேஜ் பண்ணி கேட்டான். ஆனா நீங்க எனக்கு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல, அதனால திட்டுறேன் அப்படின்னா. பட் நீங்க ரிப்ளை பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னா. இன்னொருத்த மெசேஜ் பண்றான், ஆனா உங்களை அன்ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா. எதுக்குடா அன்ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கேட்டா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னோட பிசிக் கொண்டு வர சொன்னாங்க. நான் உங்களோட டிப்ஸ் வாங்கி தான் கெயின் பண்ணேன். ஆனா உங்க அளவுக்கு என்னால கொண்டு வர முடியல, எனக்கு டிப்ரெஷன் ஆகுது, அதனால அன்ஃபாலோ பண்றேன் அப்படின்னா. இன்னொருத்த மெசேஜ் பண்றான், நீங்க மசில் வச்சா பெரிய ஆளா, அவங்களால கண்டினியூஸா 10 கிலோமீட்டர் ஓட முடியுமா அப்படின்னு கேட்கறான். நான் எதுக்குடா 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன். ஆக்சுவலி யோகா பண்றவன் யோகா பண்ணட்டும், அத்லெட் ட்ராக் ஈவென்ட் பண்றவன் ட்ராக் ஈவென்ட் பண்ணட்டும், பாடி பில்டிங் பண்றவன் பாடி பில்டிங் பண்ணட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு அத்லெட், அதுக்கப்புறம் நான் பாடி பில்டர். இப்போ எல்லாருக்கும் என்னால மெசேஜ் கண்டிப்பா நான் பண்ண முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபாலோஸ் வரும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் அதிக ஃபாலோஸ் வச்சாலும் அவங்க பெரிய செலிபிரிட்டியோ கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணலாம். பட் பிராக்டிக்கலா ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. அப்ப நம்ம கண்டென்ட்டா போடுறோம். ஸோ இதுதாங்க. ஸோ வந்து ஹை ஃபாலோஸ் வச்சா அவங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன் ஆகி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் ஒரு நாள் அதிக ஃபாலோஸ் கெயின் பண்ணிடுவீங்க. அப்போ அதோட வேல்யூ என்னன்னு புரியும், அதோட கஷ்டம் என்னன்னு புரியும். அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கண்டென்ட்டா போடுறேன். மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணினா தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.